அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 7 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக திகழக்கூடியவர்தான் சுக்கிரன். சப்தமாதிபதியும் மோட்சக்காரகனுமாக திகழக்கூடிய சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. 7ஆம் இடத்தில் சுக்கிரன் ஆட்சி பலம் பெற்று மிக வலுவாக ஜென்மராசியை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்க்க போகிறார். எனவே நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சப்தமாதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிரன் சப்தமஸ்தானத்தில் ஆட்சி பலம் பெறும் இந்த வேளை என்பது புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் உறுதியாகவே சிறப்பான நல்ல வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் ஏற்படுத்தி கொடுக்கிறது. ஏனென்றால் பொதுவாகவே ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஆட்சி பலம் பெறும்போது நீங்கள் எதிர்பார்ப்பதை விட சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் அபரிவிதமாக அள்ளி கொடுப்பார். அந்த வகையில் இந்த தருணத்தில் எதிர்பார்ப்பதை விட அவர் ஆட்சி பலம் பெற்றிருப்பதால் கஷ்டம் நீங்கி உங்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியை நிச்சயமாக விருச்சிக ராசிக்காரர்கள் சந்திக்கக்கூடிய முதன்மையான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உண்டு. புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக வலுவாக சப்தமத்தில் அமர்ந்து ஜென்மத்தை பார்க்க ஏனென்றால் விருச்சிக ராசிக்காரர்கள் ஆகிய உங்களுடைய வாழ்வில் காதல் கைகூட வேண்டும், திருமண வாழ்க்கை இனிமையாக அமைய வேண்டும், லக்ஷ்மி கடாசம் வேண்டும், பண வரவு அதிகரிக்க வேண்டும், செல்வ செழிப்பு சௌகரியமான சூழல் கிடைக்க வேண்டும் என்றால் இந்த ஒரு கிரகம் முக்கியம் என்று சொல்லிவிட முடியும். அதுதான் சுக்கிர பகவான். அப்படிப்பட்ட சுக்கிர பகவான் ராசிக்கு சகாயமானவராகவும் ராசியின் அதிபதியான செவ்வாய்க்கு சமகிரகமாகவும் நட்பு கிரகமாகவும் திகழ்கிறார். அவர் இந்த வேளையில் சப்தமத்தில் ஆட்சி பலம் பெற்று நீங்கள் எதிர்பார்ப்பதை விட மிக சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. ஏனென்றால் பொதுவாகவே 2, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் சுக்கிரன் வலம் வரும்போது எதிர்பார்ப்பதை விட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுப்பார். அந்த வகையில் பார்க்கும்போது அதில் 1 என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கிறார். அங்கு ஆட்சி பலமும் பெற்றிருக்கிறார். எனவே எதிர்பார்ப்பதை விட பல யோகம் நிறைந்த வாய்ப்புகள் உங்களை தேடி உறுதியாகவே வரும். அதோடு மட்டுமல்லாது முழு சுபகிரகமான குரு பகவானுக்கே தெரியாத மிருத சஞ்சீவினி மந்திரம் தெரிந்தவராகவும் குரு பகவானை விட பல விஷயங்களில் சுமார்ட்டாகவும் சிறப்பாகவும் செயல்பட்டு பல தடைகளை விலக்கி சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் அற்புதமான ஆற்றல் பெற்றவராகவும் பார்க்கப்படுகிறாருங்க சுக்கிரன். எனவே இந்த வேளையில் சரியாக பயன்படுத்தி கொண்டால் நீங்கள் எதிர்பார்ப்பதை விட பல சிக்கல்களை விலக்குவதோடு மட்டுமல்லாது பல பணிகளில் ஸ்மார்ட்டாக வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அள்ளி கொடுக்க போகிறார். புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வாய்ப்புகள் கிடைக்கும். புதையல் என்றால் மண்ணிலிருந்து தோண்டி எடுக்கக்கூடிய புதையல்களை நாம் சொல்கிறோம். அதாவது மண்ணில் மறைந்திருக்கும் பொக்கிஷங்களை நாம் புதையல் என்று சொல்கிறோம். அது வெளிவரும்போது எப்படி நமது வாழ்வில் மிக பெரிய வளர்ச்சியையும் பிரளயத்தையும் ஏற்படுத்துமோ அதே போன்றுதான் இந்த தருணத்தில் உங்களுடைய வாழ்வில் உங்களுக்குள் புதைந்திருக்கும் திறன் நிச்சயமாக வெளிவரும் நேரமாகவும் அந்த திறன் வெளிவருவதால் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் பிரளயம் ஏற்படும் நேரமாக அமைவதோடு மட்டுமல்லாது அதன் மூலமாக மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எனவே இந்த தருணத்தை சரியாக தவறவிடாமல் உறுதியாக பயன்படுத்தி கொண்டால் நிச்சயமாக எதிர்பார்ப்பதை விட விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்வில் சிறப்பான வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் சந்திக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் உண்டு. உங்களுடைய திறமை வெளிக்கொணர்வதால் மிக பெரிய அளவிலான மாற்றம் நிச்சயம் நிகழப்போகிறது. அதோடு மட்டுமல்லாது சுக்கிரன் ஒவ்வொரு கிரகத்துடன் இணையும் போது மாறுபட்ட பலன்களை கூட பாருங்க. ராசியின் அதிபதியான செவ்வாயுடன் இணைந்தால் குரு மங்கள யோகம் உண்டாகும். குருவுடன் இணையும் போது சுக்கிரனுடன் இணையும் போது சுக்கிர மங்கள யோகம் உண்டாகும். சுக்கிர மங்கள யோகத்தால் பல மங்களகரமான காரியங்கள் கைகூடும். குருவால் பல இனிமை தரக்கூடிய நிகழ்வுகள் நடைபெறும். சுக்கிரன் சனியுடன் இணையும் போது வேலை வாய்ப்பில் சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும். அதே சமயம் சந்திரனுடன் இணையும் போது மிக பெரிய அளவில் பண வரவிற்கான சாத்தியக்கூறுகளும் புதையல் யோகம் என்று சொல்லக்கூடிய வகையில் எதிர்பாராத பணவரவும் பணவரவில் இருந்த தடைகள் விலகி சிறப்பான வளர்ச்சியும் கிடைக்கும் நேரமாக அமையும். அப்படி சந்திரனுடன் சுக்கிரன் துவக்கத்தில் வலம் வருவதால் எதிர்பார்ப்பதை விட இரட்டிப்பு நன்மையை இந்த தருணத்தில் பொருளாதார ரீதியாக ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். 7இல் அமர்ந்து ஜென்மராசியை வலுவாக பார்ப்பதால் எதிர்பார்ப்புகள் அனைத்தும் உறுதியாகவே கைகூடும். அது மட்டுமல்லாது சுக்கிரன் செல்வ செழிப்பு, வசதி வாய்ப்பு, காதல் கைகூடுதல்
அழகு, சுகபோகமான வாழ்க்கை, கலை, இசை போன்றவற்றில் வளர்ச்சி, தொழிலில் அபரிவிதமான முன்னேற்றம், லக்ஸரியான வாழ்க்கை, வீடு, வாகன வசதி போன்ற அனைத்தும் நிறைவாக கிடைக்க வேண்டுமென்றால் இந்த அனைத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் சாதகமாக இருந்தால் மட்டும்தான் அவை சாத்தியம். அப்படிப்பட்ட சுக்கிரன் இந்த வேளையில் மிகவும் வலுவாக ஆட்சி பலம் பெறுகிறாருங்க. எனவே நீங்கள் நினைப்பதை விட ரெட்டிப்பு நன்மை தசாபுத்திகள் வலுவாக இருப்பின் கிடைக்க போகிறது. பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் விருச்சக ராசிக்காரர்களுக்கு இந்த தருணத்தில் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெற்றால் ரெட்டிப்பு நன்மையை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. மனித ஜாதகத்தில் 20 வருடம் சுக்கிர மகாதசை நடைபெறக்கூடிய விருச்சக ராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான ரெட்டிப்பு நன்மையை சந்திக்கும் அற்புதமான யோகம் இந்த தருணத்தில் உறுதியாகவே உண்டு. அதே வேளையில் பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நல்ல நிலையில் சுக்கிரன் இருந்தால் நிச்சயமாக பணவரவு அதிகரிக்கும், காதலில் வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் கிடைக்கும், தொழிலில் அபரிவிதமான வளர்ச்சியும், லவ் அட்டாச்மெண்ட் சிறப்பாக அமையக்கூடிய யோகமும் உண்டு. அதே சமயம் சுக்கிரன் பாதிப்பான நிலையில் இருந்தால் நிச்சயமாக வீண் விரய செலவுகள் அதிகரிக்கும், காதல் பிரச்சனை ஏற்படும், உடல் சுக குறைபாடு ஏற்படும், குடும்பத்தில் பல்வேறு வகையான சிக்கல்கள் உருவாகும். இப்படி பல சிரமங்களை சுக்கிரன் சாதகமற்ற நிலையில் இருந்தால் ஏற்படுத்துவார். ஆனால் இந்த வேளையில் அவர் ஆட்சி பலம் பெறுவதால் பொதுவாகவே விருச்சக ராசிக்காரர்களுக்கு சிறப்பான நன்மை கிடைப்பதோடு பணவரவு அதிகரிக்கும், செல்வ செழிப்பு உயரும். குறிப்பாக இந்த வேளையில் தொடர்ந்து இன்கம் வருவதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. தொடர் வருமானம் கிடைப்பதோடு சேமிப்பு உயரும் நேரமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைய போகிறது. காதல் மற்றும் திருமணத்தில் காதல் வாழ்க்கை மிகவும் ஸ்ட்ராங்காக வலுப்பெறும் நேரமாக அமைய போகிறது. கணவன் மனைவிக்கிடையே புரிதலும் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும் நேரமாக பார்க்கப்படுகிறது. வாழ்க்கை துணை மிகப்பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் உண்டு. அதோடு மட்டுமல்லாது சுகபோக வாழ்க்கை என்று சொல்லக்கூடிய வகையில் வீடு வாகனம் வாங்கக்கூடிய யோகத்தையும், லக்ஸரியான லைஃப் என்று சொல்லக்கூடிய வகையில் சிறப்பான வளர்ச்சியையும் ஏற்படுத்தி கொடுக்கிறார். அழகு மேம்பெறுவதோடு உங்களது ஸ்டைல் வெளிக்கொணரும் தருணமாக அமைவதோடு கலைத்துறையில் உங்களது திறமை முழுமையாக வெளிக்கொணரும். மியூசிக், டான்ஸ், ஃபேஷனிங், ஆக்டிங் என பல விஷயங்களில் சாதிப்பதோடு கிரியேட்டிவ் துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய அளவிலான வளர்ச்சி இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. எதிர்பார்ப்பதை விட கற்பனை திறன் பல மடங்கு வலுப்பெறுவதால் எதிர்பார்ப்பதை விட அமோகமான வெற்றி வாய்ப்புகள் உங்களை தேடி நிச்சயமாக வரும். அது மட்டுமல்லாது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் மனநிறைவும் கிடைக்கும். உறவுகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படும் நேரமாக இந்த தருணம் அமைவதோடு மகிழ்ச்சி இரட்டிப்பாக மாறும் வேலையாகவும் அமைய போகிறது. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வெள்ளிக்கிழமைகளில் விரதமிருந்து அருகாமையில் உள்ள மகாலட்சுமி சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். அதோடு மட்டுமல்லாது வெள்ளிக்கிழமைகளில் வெள்ளை நிற பொருட்களை மற்றவர்களுக்கு தானமாக கொடுங்கள். அப்படி கொடுப்பதால் விருச்சிக ராசிக்காரர்களாகிய உங்களுக்குள் புதைந்திருக்கும் புதையல் என்று சொல்லக்கூடிய வகையில் திறன் வெளிக்கொணர்வதோடு மிகப்பெரிய அளவிலான அசூர வளர்ச்சியையும் முன்னேற்ற வாய்ப்புகளையும் சந்திக்கக்கூடிய நல்ல சந்தர்ப்பமாக அமைவதோடு விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்விலிருந்து கஷ்டம் நீங்கி மகிழ்ச்சி பிறக்கும் தருணமாக உறுதியாகவே இந்த வேலை அமையக்கூடிய நல்ல சந்தர்ப்பமும் வாய்ப்புகளும் நிச்சயம் நிறைவாக கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை.